சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான பொருவிலங்காய் உருண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசியை எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லமோ கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் எனக்கு ஜாஸ்தி இனிப்பு வேணுன்றதுக்காக நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு தின்னாவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப், வேர்க்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் வறுத்ததே எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புழுங்க அரிசியை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வறுத்ததை பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். அரிசியை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அரிசி பாசிப்பருப்பு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். அதேமாரி வேர்க்கடலை வறுத்ததையும் பாதி சேர்த்துக்கிறேன். மீதி பாதியை எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்ததை அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது நல்லா பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் முழுசாக போடும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாசனைக்காக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாதியை எடுத்துக்கலாம். தேங்காவை எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயிலே நல்லா வறுக்கும்போது நல்லா இன்னும் வாசமாக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. கம்பி பதம் வந்தால் போதும். அதிர்ஷ்டத்துக்கு நம்ம தக்காளி பதம்ன்றதை எடுப்போம். அந்த பதத்துக்கு போனோம் இன்னும் ரொம்பவே இந்த பொருவிலங்காய் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் கம்பி பதம் வந்தாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சுக்கும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் நம்ம அதில் பாதி எடுத்து வச்சுருந்தோம். தேங்காய் அப்புறம் சுக்கு வேர்க்கடலை அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் நல்லா வறுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாகு கொஞ்சம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சூடோடு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். இது இப்போ கரெக்டாக இருக்குது. இன்னுமே எனக்கு கொஞ்சம் வெல்லம் மீதி இருக்குது. வெல்லம் ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கேன். அதனால கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இந்த பொருவிலங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.